Hi friends, நான் இன்னைக்கு தக்காளி ரசம் செய்ய போறேன். மணக்க அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 6 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 1, பூண்டு ஒரு 6-7 பல் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச், 6-7 வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரோமா மாதிரி நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்க போறோம் நைஸா. இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 3 பல் பூண்டு. ஒரு ஸ்மால் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி ஊற வச்சிருக்கிறேன். இதையும் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம், நெய் 1 டீஸ்பூன், எண்ணெய், தண்ணி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளி எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். டொமேட்டோ பியூரியா, இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதையும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி ஊற வச்ச புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கலாம். அரோமா வரட்டும், நல்லா மணமாக வர வரலும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இது நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்தது எல்லாத்தையும் நான் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளியும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க ரசம் தாளிச்சு விட்டுறலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை, மிளகாய். இந்த பூண்டை நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு. நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. நம்ம அரைச்ச பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. இது எண்ணெயிலே நல்லா வதக்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம புளி கரைசலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். உப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நமக்கு மணக்க தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.